மறுபடியும் இன்னைக்கு சாயந்தரம் ஆராதனையோடு இணைந்து இந்த முதலாம் ஆண்டு ஸ்தோத்திர கூடியைக்கு நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். நிறைய வேலைகள் இருக்கும். அதன் மத்தியில் நேரம் ஒதுக்கி வந்த நீங்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆண்டுடைய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். காலையில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் ஆண்டுடைய வார்த்தை மூலமாக. மறுபடியும் மாலையில் இந்த முதலாம் ஆண்டு ஸ்தோத்திர ஜெப கூட்டத்தில் உங்களோடு கூட நல்ல ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய எனக்கு வாய்ப்பை தந்ததான சபையின் போதகர் ரெவரன் சதீஷ் அவர்களுக்கும் சபை விசுவாசிகள் அனைவருக்கும் நான் மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தர் இந்த நாள் மாலை வேளை உங்களோடு கூட அவருடைய வார்த்தையை கொண்டு பேசுவாராக. எல்லாமே சொல்லுங்கள். ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு வேண்டியதான வார்த்தைகள் தந்து பேசுவாராக. இன்றைக்கு செய்திக்கு அடிப்படையான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமாக ஒரு 3 கேள்விகளை கேட்க போகிறேன். அந்த கேள்விக்கு நீங்கள் சரியாக பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதை முன்பாக பரிசாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த நாளுக்கு செய்திக்கு ஆதாரமான ஒரே வேத வசனம் எபேசுகள் நிருபம். அப்போஸ்தலன் பவுல் எபேசு சபைக்கு எழுதின பொதுவான நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுக்குள் சதா காலங்களிலும் இந்த கிரைஸ்ட் மர்ச் என்றதான சபையில் இயேசு மட்டுமே என்றதான் அர்த்தம் கொண்டதான நல்ல ஒரு ஊழியத்தை கர்த்தர் அருமையான ஊழியருக்கு தேவன் தந்திருக்கிறார். இந்த கிரைஸ்ட் மஸ்ட் சர்ச்சில் முதலாம் ஆண்டு நிறைவில் இருக்கிறோம். வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அடுத்து நினைப்பதற்கும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை காட்டிலும் மிகவும் அதிகமாய். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. கட்டாயம் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுறதோடு ஜெபிச்ச பிறகு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, என்ன நினைக்கிறோமோ அதற்கு அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்வாராம். ஹல்லேலூயா. அதன் அடிப்படையில் 4 வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். இப்போ முதல் கேள்வியை நான் கேட்க போகிறேன். நீங்கள் எனக்கு பதில் சொல்ல வேண்டும். இன்றைக்கி என்ன தேதி? 4ஆம் தேதி. என்ன மாதம்? 1ஆம் மாதம். என்ன வருஷம்? 2026. இது இங்கிலீஷில் எல்லாரும் பொதுவாக சொல்லிட்டோம். கேள்வி என்னன்னா, தமிழுக்கு இன்றைக்கி என்ன தேதி, தமிழுக்கு இது என்ன மாதம், தமிழுக்கு என்ன ஆண்டு? ஒவ்வொரு தமிழ் வருஷத்துக்கும் ஒரு பேர் இருக்கும். இது 3மே நீங்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருக்க அவசியம் இல்லை. அதனால் இது அறிந்திருந்தால் சத்தியம் சொல்வதற்கு இலகுவாக இருக்கும். ஏன்னா உலகத்தார் எல்லாமே சொல்கிறது கிபி 2026 ஜனவரி 4. ஆனால் உலகத்தாரில் அநேகர் சொல்ல இயலாதது அவங்க வணங்குகிற அவங்க பின்பற்றுகிறதான தமிழ் மாதத்தை. மார்கழி என்ன தேதி? மார்கழி தான், ஆனால் என்ன தேதி தெரியல. இல்லை, சரி, இது என்ன ஆண்டு? 2026 சொல்லக்கூடாது. ஒவ்வொரு தமிழ் வருஷத்துக்கும் ஒரு ஆண்டு இருக்குது. இந்த வருஷம் கிறிஸ்தவ வார்த்தையோடு அந்த ஆண்டு அமைஞ்சிருந்துச்சு. ரொம்ப எனக்கு பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. மார்கழி அப்படின்னாங்க. யார் சொன்ன மொதல் மார்கழின்னு? அம்மா போய் முன்னாடி சொல்லாவோ. அருமையான அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவங்களுக்கு சத்தமாக நம்ம கைத்தட்ட போகிறோம். மார்கழி 14 சொன்னாங்க. ஆனால் 14 மார்கழி 20. சொல்லுங்கள், மார்கழி 20. ரைட். என்ன ஆண்டுன்னா விசுவாசு. சொல்லுங்களேன். விசுவாசி சொல்ல பார்த்தீங்களா? அதே மாதிரி விசுவாவசு அந்த ஆண்டு தான் இந்த ஆண்டுக்குரிய தமிழ். மார்கழி 20ஆம் தேதி. சரி, இது முதல் கேள்வி. இது பொதுவான கேள்வியை கேட்டுட்டேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதான இயேசு அறியாத அவங்கள்ட்ட போய் நீங்கள் இன்றைக்கி என்னங்க தேதி அப்படின்னு அவங்க டக்குன்னு இங்கிலீஷ் தான் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட தமிழ் நீங்கள் சொல்ல வைக்கணும். அவங்க சொல்ல தெரியாட்டி இதுதான் இயேசு கிறிஸ்து பிறந்த காரியம். ஒரு இஸ்லாமிய தேசத்துலேயும் இதான் இன்னைக்கு தேதி. சாமியே இல்லைன்னு சொல்கிறதான தேசத்திலும் இன்னைக்கு இதான் தேதி. நம்ம இந்தியாவிலையும் இன்றைக்கி என்ன தேதி? இதுதான் தேதி. புத்தாண்டு பிறப்பன்னைக்கு பார்த்தீங்கன்னா வருஷ பிறப்பன்னைக்கு எல்லா கோயிலையும் பூஜை பண்ணுறாங்க. நல்லது தான், தவறு கிடையாது. ஆனால் பூஜை பண்ண வேண்டிய இடம் ஆலயம் மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்போ அவங்களும்
ஒரு அறிக்கை பண்ணுறாங்க. என்ன அறிக்கை பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்து பிறந்து 2026 வருஷமாகி ஜனவரி மாதம் 4ஆம் தேதி ஆயிடுச்சுன்னு சொல்லி சத்தமாக கைத்தறி கத்திர மைப்படுத்துவோமா? எவ்வளோ ஒரு உண்மையான ஒரு சத்தியம் பாருங்க. சரித்திரத்தையே கிமுன்னு சொல்லி ஆண்டவர் 2ஆக பிறந்த தேவன். ஹல்லேலூயா. சரி, இப்பொழுது அடுத்த கேள்விக்குள்ளாய் நீங்கள் உங்கள் சிந்தையை ரெடி பண்ணி கொள்றீங்க. பைபிளில் உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை இருப்பிடத்தோடு கூட சொல்லணும். பைபிள் அது எங்கே இருக்குன்னு சொல்லி இப்போ இங்கே போட்டிருக்கு, என் சபையை நான் கட்டுவேன், மத்தேயு 16:18. இது போல் இருப்பிடத்தோடு கூட உங்களுக்கு தெரிஞ்ச வேத வசனத்தை, இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இல்லாததை பார்த்து மனப்பாடமாக தெரியும், அதை ஒன்று சொன்னீங்கன்னா வந்து இந்த ஸ்டிக்கரை வாங்கிக்கொள்ளலாம். எழுந்து நின்று வந்து சொல்ல முன்னாடி வந்து எழுந்து முன்னாடி வாங்க. சரி, உட்காந்த சொல்லுங்கய்யா. ஐயா பாடி கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸ்டிக்கர் கொடுத்தோம். சதீஷ் வைங்க, ஸ்டிக்கர் கொடுங்க அவருக்கு. இல்லை அவங்க சொல்லி முடியட்டு அடுத்து நீங்கள் சொல்லலாம். இல்லை சத்தமாக கை தட்டுவோமா? சத்தமாக கை தட்டிடுவோம். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அம்மா அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். எழுந்து முன்னாடி வாங்க. நீங்கள் முன்னாடி வாங்க, நீங்கள் முன்னாடி வரலாம். முன்னாடி வந்து சொல்லிவிட்டு ஸ்டிக்கர் வாங்கிக்கொள்ளலாம். இது 1ஆம் ஆண்டு ஸ்தோத்திர கூடுகையாக இருக்கப்படியால் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம சொல்ல போகிறோம். இந்த மைக்கில் சொல்லுங்கம்மா. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். 127வது சங்கீதம் 127வது சங்கீதம் 121:7. 21:7. சத்தமாக கை தட்டுமா உங்களுக்கு பாருங்கம்மா. சத்தமாக கை தட்டுவோம். 121:7. ஆண்டவர் நல்லவர். இப்பொழுது ஆண்டவர் வார்த்தைக்குனாலே நம்முடைய சிந்தையை ஒருமுகப்படுத்துவோம். எடுத்த வசனம் எல்லாரும் ஞாபகம் இருக்கும். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நம்மில் கிரியை செய்கிற தேவன். இல்லை சொல்லுங்க, நான் வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் என்னில் கிரியை செய்கிற தேவன். அப்போ இந்த புதிய ஆண்டிலே 2026ஆம் ஆண்டு நீங்கள் என்ன வேண்டிக் கொள்றீங்களோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, அதை காட்டிலும் கர்த்தர் அதிகமாக செய்வார். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் எப்படி இருக்குமோ, போன வருஷம் ரொம்ப நஷ்டமாக போச்சு, போன வருஷம் ரொம்ப வியாதி, போன வருஷம் ரொம்ப இழப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆண்டில் நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் கர்த்தர் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போ நாம் தேவனுடைய செய்திக்கு நிறைய சிந்தையை திருப்ப இருக்கிறோம். 147ஆம் சங்கீதம் 147ஆம் சங்கீதம். ஒருத்தர் 13 படிங்க, இன்னொருத்தர் 14 படிங்க. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இன்னொருத்தர் படிங்க 14. 147. உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். 4 காரியத்தை இந்த 2 வசனத்தை பார்க்குறோம். அதான் அன்னைக்கு செய்தி. ஒரு பாயிண்ட்டுக்கு 5 நிமிஷம், அப்போ செய்தி 20 நிமிஷம். இடையே 2-3 கேள்வி கேட்பேன், அதையும் சேர்த்து அரை மணி நேரம் தான் நம்ம செய்தியை இன்னைக்கு மாலை வேளையில் கேட்க இருக்கிறோம். நான் சொல்கிற வார்த்தை பின்னாடி சொல்லுங்கள். பலப்படுத்தி, ஆசீர்வதித்து, சமாதானம் அருளி, உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குவார். அப்போ 4 காரியம். முதல் காரியம் தாழ்பால்களை பலப்படுத்தி. அப்படின்னா அர்த்தம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். தாழ்பால்னா அது எங்கே இருக்கும்? கதவுல இருக்கும். இப்போ கதவுல வந்து தாழ்பால் போடுறாங்க. அந்த தாழ்பால் ஸ்ட்ராங்காக இருக்கும்படி செய்கிறார். தாழ்பால் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்முடைய வீட்டிற்கு என்ன கிடைக்கும்? பாதுகாப்பு. பாதுகாப்புக்கு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க ப்ரொடெக்ஷன். எல்லாம் சொல்லுங்களேன், ப்ரொடெக்ஷன். நம்ம அநேகர் வந்து படித்தவங்களாக இருக்கிறோம். அப்போ முதல்ல நமக்கு கொடுக்குற கர்த்தருடைய ஆசீர்வாதம் 2026லையும் 26க்கு மட்டுமல்ல 25 வரைக்கும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். 26லையும் கர்த்தர் கொடுக்குற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் பாதுகாப்பு. எல்லாம் பாதுகாப்புன்னு சொல்லுங்க, பாதுகாப்பு. உபாகம புஸ்தகத்தில் உபாகமம் 28:6 படிங்க. உபாகமம் 28:6.
நீ வருகையிலே ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலையும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம வேலைக்கு வர்றப்போ, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறப்போ, ஒவ்வொரு நாளும் வீட்டிலேருந்து வெளியே புறப்பட்டு போகிறப்போ கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை கொடுத்து ஆசீர்வாதத்தோடு கூட மறுபடியும் வீட்டுக்கு அழைத்து வருகிறார். ஹல்லேலூயா. நான் டெய்லி காலையில் வெளியே போகிறப்ப வண்டி எடுத்த உடனே ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய வாகனத்தில், என் மனைவி ஓட்டுற வண்டியில், என் பிள்ளைகள் என்னுடைய மருமக்குமார் ஓட்டுற வண்டியில் உன்னுடைய பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. வண்டிக்கு முன்னும் பின்னும் வலது இடதும் மேலும் கீழும், எல்லாம் சொல்லுங்க, முன்னும் பின்னும் வலது இடதும் மேலும் கீழும் பாதுகாப்பு தாங்க. இதை சொல்லி டெய்லி ஜெபம் பண்ணி தான் வண்டி எடுப்பேன். ஒரு நாளும் கர்த்தர் எத்தனையோ விபத்துகள் வரும். நம்ம நல்லா வண்டி ஓட்டினாலும் பக்கத்திற்கு வந்து மோதிர மாதிரி வருவான். நம்ம நல்லா வண்டி ஓட்டிட்டு திடீர்னு சேராட்டக்காரன் டக்குன்னு யூட்டன் போடுவான். எவ்வளோ பாதிப்புகள் இருந்து கர்த்தர் நம்மை கிருபையாய் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார். அந்த பாதுகாத்த தேவன் இந்த 2024 நமக்கு பாதுகாப்பு தருவார். ஹல்லேலூயா. தாழ்பாள்களை பலப்படுத்தி அப்படின்னு பார்த்தோம். அப்போ வீட்டையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். யோபின் சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு 1:10. அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. ஆண்டவர் வேலி அடைக்கிறார். நமக்கு வேண்டியதான ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பை தருகிறார். எப்படி ஆரம்பிக்கிறது? அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். வீட்டை மட்டும் கிடையாது, அவன் வெளியே போடுறப்போ, அவன் திரும்ப வீட்டுக்கு வர்றப்போ அவனை பாதுகாக்கிறீர். யாரை பாதுகாக்கிறீர்? யோபை பாதுகாக்கிறீர். 2வது போட்டிருக்கு, அவன் வீட்டை பாதுகாக்கிறீர். 3வது, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். அந்த வசனத்தை மீதமுள்ளதை படிச்சிருங்க. அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவன் செய்கிற வேலையை ஆஸ்வதிக்கிறீர். இன்னைக்கு அருமையான இந்த சபையின் ஊழியர் சதீஷ் அவர்கள் செய்கிற வேலையை ஆண்டவர் ஆஸ்வதித்தார். ஞாயிற்றுக்கிழமைகளில் எனக்கு வேலை இருந்தால் வெளியே போகணுமே அப்படின்னு பயத்தோடு தான் இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊழியத்தை ஆரம்பித்தார். கர்த்தர் சொன்னாராம், இனி நீ அழுது கொண்டீராய். எரேமியா 4:1 அப்படின்னாரு. சம்மந்தமே இல்லாமல் ஒரு நம்பரை கர்த்தர் சொல்கிறாரு. வசனம் எடுத்து பார்த்தா போட்டிருக்கு, இனி நீ அழுது கொண்டீராய். சார், இனி நீ அலைந்து, என்ன போட்டிருக்கு? அலைந்து திரிவதில்லை, நீ அலைய மாட்ட அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அதுக்கேற்றபடி வேலைகளை கர்த்தர் உருவாக்கி நம்முடைய கைகளையும் கிரியைகளை ஆஸ்வதித்து நம்முடைய சம்பத்தை தேசத்தில் பெருக பண்ணுகிறார். காரணம், அவர் நம்மை பாதுகாக்கிறார், அவர் நம்முடைய வீட்டை பாதுகாக்கிறார், அவர் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமே, ஹல்லேலூயா. அப்போ முதல் குறிப்பு, அவர் இந்த 2026 நம்முடைய தாழ்பாள்களை பலப்படுத்துவார், நமக்கு வேண்டிய பாதுகாப்பை தருவார். யோபு பாதுகாப்பு பெற்றதற்கு முக்கியமான ஒரு காரணம், யோபை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடிக்க முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? கவனமாக கேளுங்க. யோபுக்கு ரெட்டிப்பான நன்மை தருவதற்கு என்ன காரணம்? யோபு ரெட்டிப்பான நன்மை பெற்றுக்கொண்டார். என்ன காரணம்? தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணாரு. யோபு 42:10. இப்ப சிறையில் போய் மாற்றி 2 மடங்கு ஆஸ்வதித்தார். அது யோபு 42:10. யோபு வீட்டை பாதுகாக்க என்ன காரணம்னா, ரகசியம் சொல்லி தருகிறேன். யோபு 1:5 படிங்க. 1:10 பாதுகாக்கிறார், 1:5 என்ன பண்ணாரு பாருங்க. அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். என் பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணேன்னா கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார், என் வீட்டை பாதுகாக்கிறார், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். போட்டிருக்கு இலக்கத்தின்படியே. இப்போ இங்க அமர்ந்திருக்கவங்க யார் வயதானவங்க? ஐயா தான் வயசானவங்க. உங்களுடைய பிள்ளை குட்டி பேரன் பேத்தி மருமக்கள் எல்லாருக்காக நீங்கள் தினந்தோறும் ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவங்க, கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். ஹல்லேலூயா. ஐயா ஆமான்னு சொல்லிட்டாங்க. தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும். பைபிள் போட்டிருக்கு, அந்நாட்களில் எல்லாம் செய்து வந்தான், கர்த்தருக்கு பலியிட்டான். எப்போ? மதியமா நைட்டா? என்ன டைம் போட்டிருக்கு? யோபு 1:5 என்ன டைம் போட்டிருக்கு? மதியமா இரவா? யோபு 1:5 அதிகாலமே. அப்போ விடிய காலம் எந்திரிச்சு
நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் சொல்லுங்க, ப்ரொடெக்ஷன். இப்போ சங்கீதம் 147 13 2வது வார்த்தை சொல்கிறது, அவர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். 2வது என்ன தெரியுமா? ஆசீர்வாதம். சொல்லுங்க, ஆசீர்வாதம். எனக்கு ஒரு பேரை உண்டு, அவனுக்கு 1.5 வயசு ஆகுது. அவன் பேரு ஜஸ்வின். அவன் விரும்பி பார்க்கறது என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் டிவி, ஆசீர்வாதம் டிவி அப்படின்னா வந்து நின்றுவான். அப்படியே எங்கே இருந்தாலும் சரி ரூமில் அவங்க வந்து உட்காந்துருவோம். உட்காந்துட்டு அந்த வார்த்தை முடிகிற வரைக்கும் காத்திருப்போம். என்ன வார்த்தை தெரியுமா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 சொல்லி உலகம் பூரா கேட்குற சத்தம் எங்கள் வீட்லையும் கேட்கும்போது 1.5 வயசு பேர் அப்படியே நின்று பார்க்குறான். அவர் 2வது குறிப்பு என்ன தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். இப்போ தான் கார்த்திக் கல்யாணம் ஆயிருக்கு. அப்போ வரப்போகிற உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைன்னு சொல்லப்படல, பிள்ளைகள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படித்தானே போட்டு வாசிங்க. 147 13 147 13. உன்னிலுள்ள உன் பிள்ளைகளை, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அப்போ பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு 2 பிள்ளைகள். என்னோட மகன் PhD முடித்து ஆந்திராவில் ஒரு யூனிவர்சிட்டியில் இப்போ டாக்டரேட்டுக்காக ஒர்க் பண்ணி அந்த தீசிஸ் முடிச்சுட்டு பார்த்து வேறு கம்பெனிக்காக வேலைக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறான். அடுத்த மகள் உண்டு, மருமகன் அருமையான ஊழியர் சரீஸோடு கூட இணைந்து ஒரு சில ஆண்டுகளா மாதங்களா ஒரு சில ஆண்டுகள் சேர்ந்து வேலை பார்த்துருக்கிறார் என் மருமையன். இன்றைக்கி ஒரு ஐடி கம்பெனியில் மெடிக்கல் கோடிங்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மெடாஸில். அப்போது எனக்கு 2 பிள்ளைகள், அவங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். ஹல்லேலூயா. 2025 ஆஸ்வதித்தார், 2026 நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. அவரே பிள்ளைகளை கொடுத்தார், அவரே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்பதற்கு ஒரு முக்கியமான குறிப்பை நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். அது என்னவென்றால் மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மார்க்கு 10 15 ஒருத்தர் 16 ஒருத்தர். அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி 16 படி இன்னொருத்தர் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். பிள்ளைகளை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ 2வது குறிப்பு, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். முதல்ல தாழ்பாக்களை பலப்படுத்தினா பாதுகாப்புன்னு படித்தோம். 2வது ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்துக்கு என்ன ஆங்கில பதம்? பிளஸ்ஸிங். 2வது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். பைபிள் ஒரு வார்த்தை வருகிறது, சங்கீதம் 115 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 115 16 இருக்கா பாருங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவாரா? 14 படிங்க. உங்களை மட்டும் கிடையாது, உங்கள் பிள்ளைகளையும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆஸ்வதிப்பார். வருதா அந்த வசனம்? அதில் இருக்கா? 115 9 10 13 படிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அப்போ 2வது குறிப்பு என்னவென்றால், நம் தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். உதாரணமாக பைபிளில் யார் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆஸ்வதித்தார், யார் பிள்ளைகளை ஆஸ்வதித்தார் அப்படின்னு பார்க்குறப்போ ஆதியாகமம் புஸ்தகம், ஆதியாகமம் ஐயா கரெக்டாக யாக்கோபுன்னு சொல்லிட்டாரு, 48ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 48 16 படிங்க. இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிப்பாராக யாக்கோபுன்னு சொன்ன ஐயா, இதுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டும். யாக்கோபு ஆஸ்வதித்த பிள்ளைகள் யாரு? பேர பிள்ளைகள் தான் ஆஸ்வதிக்கிறாரு. மனாசே. இன்னொருத்தர் ஐயா பாடி சொல்லிட்டு ஐயாவுக்கு பாதி ஸ்டிக்கர் கொடுத்துருவோமா? பாதி ஸ்டிக்கர் கொடுத்தா நல்லா இருக்காது, முழு ஸ்டிக்கர் கொடுக்க போகிறோம். எப்ராயிம். எல்லாம் சொல்லுங்க, மனாசே
சொல்லுங்க, மனாசே, எப்ராயிம். ஆதியார் 48 சொன்ன உடனே ஐயா வந்து யாக்கோபிட்டார். மகிழ்ச்சியாக இருந்தது. ஐயாவுக்கு மறுபடியும் ஸ்டிக்கர் அருமையான சதீஷ் அவங்க கொடுக்க போகிறாங்க. இன்னும் ஒரு 3 ஸ்டிக்கர் இருக்குது. அப்போ இன்னும் எத்தனை கேள்வி இருக்குது? என்கிட்ட 3 ஸ்டிக்கருக்கு இன்னும் எத்தனை கேள்வி இருக்குது? 3 கேள்வி இருக்கிறது. சத்தமா ஐயா கை தட்டிடுமா? ஐயா சத்தமா கை தட்டுங்களேன். வெரி குட். உன் பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறார். யார் ஆஸ்வதிக்கிறார்? தாத்தா ஆசீர்வதிக்கிறார். சதீஷுடைய அப்பாவுக்கு 2 பேர பிள்ளைகள், அப்படிதானே? 3? ஓ சாரி, 3 பிள்ளைகள். 3 பேர பிள்ளைகளையும் 2 பேரை ஒரு பேத்திய சதீஷுடைய அப்பா அம்மா டெய்லி கை வச்சு ஆஸ்வதிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அது போல தாத்தாவா பாட்டியா மாறுறீங்க நீங்க, உங்க பிள்ளைகளை ஆஸ்வதிக்க வேண்டும். அப்படி ஆஸ்வதிக்கும் பொழுது வாசிங்க 2 தீமோத்தேயு 5:10. 2 தீமோத்தேயு 5:10. சாரி தப்பா சொல்லிட்டேன். 2 தீமோத்தேயு 1:5. 2 தீமோத்தேயு 1:5. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோயிஷாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேலுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறது. தீமோத்தேயை பார்த்து பவுல் சொல்றாரு, உங்க அம்மா பக்தி உள்ளவங்க, உங்க பாட்டி அதை காட்டுல பக்தி உள்ளவங்க. உங்க பாட்டியுடைய பக்தி, உங்க அம்மாவுடைய பக்தி உனக்குள்ள வந்திருக்கு. அப்ப தீமோத்தி என்ற பேரனுக்கு எப்படி பக்தி வந்துச்சு? பாட்டி மூலம் வந்துச்சு. என்னுடைய மாமியார் பேர் ராஜேஸ்வரி, ஞானஸ்தான பேர் சாரால்னு கொடுத்தோம். அவங்க தான் என்னுடைய பேர பிள்ளைகளை பக்தியாக வளர்த்தாங்க. அப்போ சதீஷுடைய அப்பா அம்மாவுக்கு சொல்றதான ஒரு காரியம் என்னன்னா, உங்கள் 2 பேரனும் உங்கள் பேத்தியும் பக்தியாக வளர்வதற்கு இப்போ பாஸ்டரையாவும் சகோதரியும் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் முக்கிய பங்கு உங்களுக்கு தான் உண்டு. ஏன்னா நீதிமொழிகள் 13:22 படிங்க. நீதிமொழிகள் 13:22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறானா, பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை சேர்த்து வைக்கிறானா, பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேல் அன்பை சேர்த்து வைக்கிறானாம். யாரு? தாத்தா பாட்டி. எல்லாம் தாத்தா பாட்டி சொல்லுங்களேன். சும்மா சொல்லுங்க, தாத்தா பாட்டி. இன்னைக்கு அநேக தலைமுறையிலாக கிறிஸ்தவங்கள் இருக்கிறாங்க. அந்த பக்தி எப்படி வந்தது அப்படின்னா, அவங்க பாட்டி ஜெபம் பண்ணியிருப்பாங்க, அவங்க அம்மா ஒப்பு கொடுத்துருப்பாங்க. அதன் வழியாய் சந்ததி சந்ததியாய் கர்த்தருடைய ஒரு பெருத்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. 22ஆம் சங்கீதம் 30 படிங்க. 22ஆம் சங்கீதம் 30. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். நம்ம சந்ததி கர்த்தரை சேவிக்கணும். அடுத்த தலைமுறை சேவித்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு 3 நாள் முன்னாடி காரியாப்பட்டி பக்கத்தில் சித்து மூண்டடைப்பு அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் 350 பேர் கொண்ட சிஎஸ்ஐ சர்ச் இருக்கு. சிஎஸ்ஐ சர்ச்சினாலே பொதுவாக கூட்டம் அவ்வளோவா இருக்காது. ஆனால் அந்த சர்ச்சில் அன்றைக்கு அசன பண்டிகைன்னா ஆண்டு விழா. அன்றைக்கி நம்ம 1ஆம் ஆண்டு விழா போது அந்த சபையுடைய 182வது ஆண்டு விழா. எத்தனை ஆண்டு விழா? அந்த சர்ச்சு கட்டி 182 வருஷம் ஆச்சு. அந்த 182வது ஆண்டு விழாவுக்கு நாங்கள் குடும்பமாக போயிருந்தோம். நான் செய்தி ஆரம்பிக்கும் போதாக என்னுடைய மகனை கூப்பிட்டேன், என் பேரனை கூட்ட சொன்னேன். நாங்கள் 3 பேர் நின்றுக்கிட்டோம். நான் கொஞ்சம் குட்டியாக இருப்பேன், என் மகன் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான், என் பேரை திருவுண்டாக இருப்பான். என்ன செஞ்சேன்? நான் சொன்ன காரியம், செஞ்ச காரியம், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக அப்படின்னு பேரனை கையை காமிச்சு எல்லாரும் பயங்கர சந்தோஷப்பட்டாங்க. முதல் தலைமுறை கிறிஸ்தவன், 2ஆம் தலைமுறை சௌராஷ்டிரா கிறிஸ்தவன், 3ஆம் தலைமுறை வந்துருச்சு சொன்னேன். அப்போ உங்கள் சந்ததி பக்தியோடு வளர்வதற்கு கர்த்தர் இந்த 2026 ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க ஹல்லேலூயா. என் மகன் ரட்சிக்கப்படலங்க, என் மருமக சர்ச்சுக்கே வரமாட்டா, எங்கள் அப்பா ரட்சிக்கப்படல, எங்கள் அம்மா சர்ச்சுக்கு போனாலே திட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இதை எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த வருஷத்தில் முதல் மாதத்துக்குள்ளேயே மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. 2வது என்ன தெரியுமா? ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங். முதல் சொல்லுங்க ப்ரொடெக்ஷன், 2வது பிளஸ்ஸிங். பிபின்னு சொல்லுங்க. பிபினா பிளட் ப்ரெஷர். இப்போ நீங்கள் சொல்ல போகிறது பிபின்னு சொல்லுங்க. பிபி கிடையாது, பிபி.
ப்ரொடெக்ஷன் அண்ட் பிளஸ்ஸிங்ஸ். இன்னொரு பிபியை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். வாசித்த சங்கீதம் 147 14 படிங்க. அவர் உன் எல்லைகளை எல்லாம் கவனிங்க, சமாதானம் உள்ளவைகளாக்கி. சமாதானம் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? பீஸ். உங்களுக்கு வேண்டியதான பீஸ்ஃபுல்லான லைஃப். நிம்மதியே இல்லைங்க. நிறைய சம்பாதிக்கிறேன், ராத்திரி பகலும் உழைக்கிறேன், வீட்டுக்கு வந்தா ஏண்டா வந்தோம் இருக்கு அப்படின்னு நினைப்பு நிறைய பேருக்கு இருக்கும். தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் அப்பப்போ இந்த நினைப்பு வரும். அதை பூரா இந்த 2026 கர்த்தர் மாற்றி உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய். எல்லாம் மிகவும் சொல்லுங்க. நம்ம நினைக்கிறத காட்டில் அதிகமாக செய்வாராம். பைபிளில் எரேமியா 33:3 எல்லாருக்கும் தெரியும். என்ன சொன்னது? 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி நீ அறியாததும் நீ நினைக்காத செய்வேன். இங்கிலீஷ் போட்டிருக்கு பியாண்ட் யுவர் திங்கிங், பியாண்ட் யுவர் இமேஜினேஷன். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்க நினைக்காதான் நடக்கும் இந்த வருஷத்துல. அதை 2026 கர்த்தர் செய்ய போகிற மிகப்பெரிய நன்மை. ஹல்லேலூயா. அப்ப முதல்ல ப்ரொடெக்ஷன் சொல்லுங்களேன், பிளெஸ்ஸிங்ஸ், இப்போ பீஸ்ஃபுல், சமாதானமாக கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஏதாவது விருதுக்கு போட்டிங்கன்னா பீஸ்ஃபுல்லாக கிடைக்கும். என்ன கிடைக்கும்? மட்டன் பீஸ் ஃபுல்லாக கிடைக்கும். நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இல்லாட்டி உங்கள் வாழ்க்கை பீஸாக மாறிடும். எப்படி மாறிடுமா? பீஸாக மாறிடுமா? அப்போ சமாதானம் நமக்கு வேண்டும். முதல்ல சமாதானம் எங்கே ஆரம்பிக்குதான்? ஏசாயா 32:18 படிங்க. ஏசாயா 32:18. என் ஜனம் இல்லை சொல்லுங்க, நான் அவருடைய ஜனம், நான் அவருடைய குடும்பம். சதீஷ் சொன்னார், நம்மளது சபையில் ஒரு நல்ல ஒரு குடும்பமாய் கர்த்தர் கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார். இந்த ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும். இந்த சமாதான தாபரம், நிலையான வாசஸ்தலம், அமைதியாய் தங்கும் இடம், இது எல்லாமே வீட்டை குறிக்கிறது. இதில் நிலையான வாசஸ்தலம்னா உங்கள் குடும்பம் அந்திர சிந்திரா சதிரி போகாது. என் பிள்ளை சண்டை ஓட்டு தனியாக போயிட்டான், என் மருமக கோச்சிட்டு போயிட்டா, வீட்டில் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் பிரச்சனை, நாங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம், என் பையன் எங்கே ஓடி போயிட்டான்னு தெரியாது. இது எல்லாமே நிலையற்ற தன்மை. ஆனால் 2026 தேவனை ஏற்றுக்கொண்டு நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு நிலையில் வாசஸ்தலம் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அமைதியாய் தங்கும் இடங்களிலேயும் குடியிருப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அதான் சங்கீதம் 122:7 படிக்கிறோம். என்ன சொன்னது? 122:7 என் ஜனம் சமாதான தாபரங்கள் சொல்லிட்டீங்களா? அது ஏசாயா 32. இது சங்கீதம் 122:7 என்னன்னா, எடுத்து வாசிங்க. உன் அலங்கத்துக்குள்ளே அரண்மனைக்குள்ளே சமாதானம், அலங்கத்துக்குள்ளே சுகம். ரெண்டுமே வீட்டை குறிக்கிறது. உங்க வீட்டுக்குள்ள நிம்மதி கிடைக்கும், சுகம் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நிம்மதி இருந்தால் போதுங்க, நல்ல சுகத்தோடு இருந்தால் போதுங்க அப்படின்னு தான் எல்லாரும் விரும்புவாங்க. சொத்து சுகம் இருக்கட்டும், ஆனால் நிம்மதி வேணுங்க. எவ்வளவோ ரூபா பணம் இருந்தாலும் ஆரோக்கியம் இருக்கணுங்க. அதான் சதீஷ் சொன்னார், வியாதியாளர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறப்போ 10% மருத்துவம் உண்டாக்குமா, 90% பேசுகிற வார்த்தை தான் உண்டாக்குமா. அப்போ நமக்கு சுகத்தையும் நிம்மதியும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. சங்கீதம் 122:7 எடுத்து வாசித்துருங்க எவ்வளோ தடவை. உன் அலங்கத்துக்குள்ளே 122:7. இல்லை முதல் வாசிங்க. அப்போ என் வீட்டுக்குள்ள சுகம் இருப்பதற்கு, என் வீட்டுக்குள்ள சமாதானம் இருப்பதற்கு நான் 6ஆம் வசனம் செய்ய வேண்டும். என்ன 6ஆம் வசனம் வாசிங்க. உங்களுக்கு சுகம் வேணும்னா நீங்க எருசலேம் சமாதானத்துக்காக ஜெபிக்க வேண்டும். எருசலேம் தாவீதுடைய நகரம். நம்முடைய நகரம் அது, நம்ம எல்லாரும் நகரம் அது. அர்த்தம் நகரம் கேட்டேன். சிட்டி எது? மதுரை. மதுரை சிட்டிக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எருசலேம் தாவீதுடைய நகரம் மாத்திரமல்ல, அது ஒரு தேசம். நம்முடைய தேசம் அது, நம்முடைய தேசம் அது இந்தியா. இந்தியாவுக்காக ஜெபிக்க வேண்டும். எங்கெங்க ஜெபம் பண்ண? ஜெபக்கிரி போடுதான். பரோட்டா மாஸ்டருக்காக ஜெபிங்க, டீ மாஸ்டருக்காக ஜெபிங்க. இதெல்லாம் தேசத்தில் உள்ள குடிகள். அப்போ அவங்களுக்காக ஜெபிக்கிறப்போ நம்ம வீட்டில் தேவன் நிம்மதியை சமாதானம் கொடுப்பார். ஹல்லேலூயா.
அப்போ பிறருக்காக ஜெபித்த பொழுது 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார் யோபு. தன்னுடைய குடும்பத்துக்காக ஜெபித்த பொழுது யோபு பெற்றுக்கொண்டது பாதுகாப்பு. 2வதாக பேரப்பிள்ளையில் ஆஸ்வதித்ததான யாக்கோபு, பேரப்பிள்ளையை ஆஸ்வதித்ததான லோவிஷால். அதுபோல் நம்முடைய பேரப்பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படும்படிக்கு நம்ம ஆஸ்வதிக்கவும் செய்யணும், சேர்த்தும் வைக்க வேண்டும். எல்லாம் சேர்த்து வைக்கணும்னு சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக சொத்து சுகம் சேர்த்து வைக்க வாய்ப்பு இல்லைங்க. நான் அந்த அளவு சம்பாதிக்கலை. கர்த்தர் சம்பாதிக்க பலன் தருவார். விசுவாசத்தையாவது ஊட்டி வளங்க, விசுவாசத்தையாவது ஊட்டி வளர்க்க வேண்டும். 3வதாக சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு வேண்டியதான எல்லா சமாதானத்தை கர்த்தர் தருவார். சொல்லுங்க, பீஸ்ஃபுல். பீஸ்ஃபுல்லா? பீஸா? அந்த பீஸா விட்டுருவோம். உங்களுக்கு சமாதானம் இருக்கும் பொழுது உங்களுக்கு வேண்டிய சமாதானமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமா ஹல்லேலூயா. 3 முடிச்சிட்டேன். 4வது ஒன்றை சொல்லி நான் என்னுடைய செய்தியை சுருக்க விரும்புகிறேன். 4வது காரியம் என்னவென்றால், வாசிங்க. உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். நமக்கு வேண்டியதான திருப்தியே கர்த்தர் கொடுப்பார். எல்லாம் திருப்தின்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க, திருப்தி. ஊழியக்காரர் எங்களுக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை முடிச்சா திருப்தியா இருக்கும், நியூ இயர் ஆராதனை முடிச்சா திருப்தியா இருக்கும். ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஆட்கள் வந்து அந்த ஆராதனை நிறைவாக இருந்தால் எங்களுக்கு திருப்தி ஆயிடும். அதுபோல் ஆண்டவர் உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தி ஆக்குவார். இப்போ எனக்கு நீங்கள் பதில் சொல்ல போறீங்க, உச்சிதம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு ஸ்டிக்கர் கிடையாது. உச்சிதம் என்ன அர்த்தம்? ஐயா கொழுமையான என்றார். வேற குவாலிட்டி, நல்ல தரமான. வேற உச்சிதமான கோதுமைனா இப்போ மு க ஸ்டாலின் எல்லாருக்கும் 3000 கொடுக்க போறாரு, பொங்கல் பரிசு கொடுக்க போறாரு. அங்கே இருக்கிற அரிசி, அங்கே இருக்கிற எண்ணெய், அங்கே இருக்கிற எண்ணெய்லாம் எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை, கர்த்தர் கொடுக்கறது என்னவென்றால் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன். ஆஸ்வாதன் டிவியில் நீங்கள் மதியம் ஒரு மெசேஜில் ஆலன் பால் ஐயா சொல்கிறாரு, நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் 12 தேவையுள்ள மக்களுக்கு, எத்தனை 12 பேர் தேவையுள்ள மக்களுக்கு 10 கிலோ அரிசி கொடுக்குறோம். ஆண்டவர் எல்லாருக்குமே ஏதோ ஒரு காரியம் செய்யணும்னு சொல்லி உள்ளத்தில் ஏவுனாரு. இந்த திட்டம் கர்த்தர் கொடுத்தாரு. கொடுக்குறப்போ நாங்கள் சொல்லி கொடுத்தோம், நாங்கள் என்ன அரிசி சாப்பிட்றோமோ அதே ரக அரிசி உங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள். ஹல்லேலூயா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்றது பாசுமதி அரிசி, ஆனால் உங்களுக்கு கொடுக்குறது 5000 8 1000 என்ன சொல்லுவாங்க, 5000 8 குருணை கொடுக்குறோம்னு சொல்லலை. நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதே அரிசிகள் கொடுக்குறோம்னு சொன்னார். அப்போ கர்த்தர் நம்மை உச்சிதமான கோதுமையினால் திருப்தி ஆக்குகிறார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. உச்சிதமான கோதுமை அப்படின்னா முதல் தரமான. எதை குறிக்கிறது? நம்ம கர்த்தர் எல்லாம் ஏராளமாய் தாராளமாய் கொடுப்பார். எப்படி கொடுப்பாரா? ஏராளமாய் தாராளமாய் தரமானதாக கொடுப்பார். அதுக்கு இங்கிலீஷில் வார்த்தை வருது பவுண்டிஃபுல். சொல்லுங்களேன், BOUNTIFUL. முதல் பீஸ்ஃபுல், அடுத்து பவுண்டிஃபுல். நிறைவாய் கொடுக்கிற தேவன் நம்ம ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். 81ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். 81:16. உச்சிதமான கோதுமை நான் தேனே நல்லா தான் இருக்கும். மரத்திலிருந்து எடுத்ததான அந்த தேன் கூட அதை காட்டிலும் நல்லா இருக்கும். கண் மலைக்குள்ளே இருந்து எடுக்கிற தேன் அம்புடி டேஸ்டாக இருக்குமா. அதுபோல் ஆண்டவருடைய மன்னா பைபிளில் போட்டிருக்கு, இது தேனிட்ட என்ன போட்டிருக்கான், தேனிட்ட பணியாரம் போல ருசியாக இருக்குமா. பணியாரமே ருசியாக தான் இருக்கும். அப்படியே நாக்கு எச்சி ஊடுது பாருங்க. அதில் தேன் வட்டா பிறகு யோசித்து பாருங்க. சுகர்காரங்க கொஞ்சம் அடைக்கிங்க. தேன் ஊற்றி அது பணியாரம் சாப்பிட்டா அம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே செய்வாங்க நம்ம மீனாட்சி பவனில், டெம்பிள் சிட்டியில். பணியாரம் கேட்டால் ஒரு பணியாரம் 15 ரூபா, வெளியே அம்மா விற்கிது 3 10 ரூபா. எவ்வளவு? 3. அங்கே ஒரு பணியாரம் 15 ரூபா. சார் சட்னியாக தேனாங்க கேட்பாங்க. தேன் ஊற்றுங்கன்னா தேனை ஊற்றி கொடுப்பாங்க. அம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சொல்ல ஒரு 4வது குறிப்பு என்னன்னா, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உச்சிதமான சாப்பாட்டை கொடுப்பார். எங்கெங்க ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டுட்டு இத்தனை வருஷமா வீட்டுக்கு வருமானம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த 2026 உங்கள் கைகளையும் பிரயாசத்தை கர்த்தர் ஆஸ்வதித்து உங்களை வருமானத்தை கர்த்தர் அதிகமாக்கி தருவார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த திருப்தி எங்கே கிடைக்கும்? 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 65:4.
அப்போ இந்த திருப்தி எங்கே கிடைக்கும்? உங்களுக்கு பைபிள் போட்டிருக்கு, ஆலயமாகிய வீடு. இந்த ஆலயத்தில் தான் திருப்தி கிடைக்கல. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். வார்த்தை உள்ள போக உள்ள போக உள்ள போக உங்களுக்கு கரெக்டாக திருப்தி உண்டாகும். உங்களுக்கு திருப்தி உண்டாகும், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு பைபிளில் சங்கீதம் 85 வருது. சொல்லுங்க, எனக்கு நன்மை உண்டாகும், எனக்கு திருப்தி உண்டாகும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உபதேசம். எனக்கு திருப்தி உண்டாவதற்கு, எனக்கு என்னுடைய அப்பத்தையும் என்னுடைய தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, யாத்ராமம் 23:25. இது ஒரு மனப்பாட வசனம், நீங்கள் எடுத்து வாசித்துருங்க. யாத்திரையாகவும் 23:25. ஆலயத்திலும் திருப்தி உண்டாகும். அடுத்து யாத்ராமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அப்பத்தையும் தண்ணீரையும் என்ன போட்டிருக்கு? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, நீங்கள் குடிக்கிற தண்ணி தரமானதாய் கர்த்தர் மாற்றுவார். அது மாத்திரமல்ல, வியாதியை விலக்குவாராம். இது ரெண்டு எப்போ நடக்கும்? உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். கர்த்தரை சேவிக்க வேண்டும். யோசுவா என்ன சொல்றாரு? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம். சேவிப்போம்னு ஆராதனை பண்றது மாத்திரம் கிடையாது, ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்வது, சேவை செய்வது. இங்கிலீஷில் போட்டிருக்கு, as for me and my household we will serve the Lord. நம்ம ஆண்டவரை சேவிக்க வேண்டும். ஏதோ ஒரு வழியில் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். நாங்கள் இன்னைக்கு 4:42 உள்ள வந்துட்டோம். 5 மணிக்கு சதீஷ் சொல்லியிருந்தாரு, 4:45 வந்துருன்னு சொன்னோம். 4:42 நானே மனையை உள்ளே வந்துட்டோம். சாவியை தொடர்ந்து உள்ளே உட்காந்துருந்தோம். உட்காந்தோடனே பிரதர் கார்த்திக் வந்தார். பாஸ்டர் சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுண்ணா. பரவாயில்ல, ஒன்றும் இல்லைங்க, சீக்கிரம் வந்துட்டோம். அப்போ கர்த்தரை சேவிக்கும்படிக்கு நாங்கள் செய்தி எனக்கு டைம் கொடுத்தது 6 மணிக்கு மேலே தான். ஆலைகாக்கு வந்தால் கூட சதீஷ் ஒன்றும் சொல்ல மாட்டார். அண்ணே வாங்கண்ணே, கொடுங்கண்ணே, செய்தி கொடுங்கன்னு சொல்ல போகிறாரு. ஆனால் ஏன் முன்னாடி வரும் தெரியுமா? கர்த்தரை சேவிப்பதற்காக. ஆண்டவரை நம்ம காக்க வைக்கக்கூடாது. கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை நம்ம குடும்பமாய் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ போன வாரம் சொன்னதான இந்த சித்து மூண்டடிப்பு காரியப்பட்டி ஒட்டி உள்ள கிராமத்துக்கு நாம் குடும்பமாக போயிருந்தோம். மகள் மருமகன் 2 நாள் என் கூட சேர்ந்து ஊழியம் பண்ணாங்க. அடுத்து மனைவி பேரன் மகன் மருமக 1 நாள் ஊழியம் பண்ணாங்க. குடும்பமாக சேர்ந்து 3 நாள் அந்த கிராமத்தில் ஊழியம் பண்ணோம். அந்த கிராம மக்கள்லாம், அந்த சபையார் எல்லாம், போதகர் உட்பட எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சிங்க அப்படின்னாங்க. அப்போ குடும்பமாக நான் ஊழியம் செய்யும் பொழுது ஜனங்களுக்கும் மகிழ்ச்சி, நமக்கும் வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்களேன். குடும்பம் என்னங்க ஊழியம் பண்ண முடியும்? உங்கள் பாஸ்டர்ட்ட கேளுங்க, வாய்ப்பை உருவாக்கி தருவார். ஊழியம் செய்வதற்கு தான் போட்டிருக்கு, என் சபையை நான், இந்த சபை கட்டுகிறதான ஆண்டவருடைய பிரயாசத்திற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு உதவி செய்ய வேண்டுமா? ஆமாம். ஆண்டவர் நம்ம நம்பியா இருக்காரு? ஆமாம். நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய், அவர் சொல்லியிருக்கலாம், நீங்கள் சும்மா இருங்கப்பா, நான் பார்த்துக்க எல்லாத்தையும். வாய்ப்பை நமக்கு தர்றார். நம்ம வாய்ப்பை கர்த்தருக்கு தரல. வாய்ப்பை யார் நமக்கு தர்றா? கர்த்தர் ஊழியம் செய்ய வாய்ப்பை தர்றா. இது என்ன ஊழியம் தெரியுமா? உதவி செய்கிற ஊழியம். உதவின்னு சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க, உதவி. இந்த 4 காரியம் உங்களுக்கு ஏராளமாய் தாராளமாய் உச்சிதமான கோதுமையுடைய போஷிப்பு வேணும்னா நீங்கள் கர்த்தருக்குன்னு குடும்பமாக என்ன பண்ண வேண்டும்? ஊழியம். நீங்கள் படிக்கலாம், வேலை பார்க்கலாம், வீட்டு வேலை கூட பார்க்கலாம். நேரத்தை ஒதுக்கி நீங்கள் ஊழியத்தில் ஈடுபடுவதற்கு, சபையோடு இசைந்து ஊழியம் செய்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். வாசிங்க 1 தீமோத்தேயு 3:13. அப்படியே ஜெபம் பண்ண போகிறோம். 1:3 1 தீமோத்தேயு 3:13. 1 தீமோத்தேயு 3:13. இல்லை, முதல் பகுதி தான் சொல்ல வந்தது. உதவிக்கார ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் நல்ல நிலையை அடைவார்கள். நிலை என்பது இங்கிலீஷ் போடப்பட்டிருக்கு ஸ்டேட்டஸ். எல்லாம் சொல்லுங்களேன், உங்கள் ஸ்டேட்டஸ் உயரும். எப்போ தெரியுமா? நல்லா ஊழியம் பண்ணா. என்ன ஊழியம் பண்ணா? உதவிக்கார ஊழியம். என் சபையை நான் கட்டுவேன். கத்திற்கண்டு உதவிக்கார ஊழியம் பண்ணிட்டோம். நாங்களும் உதவிக்கார ஊழியம் பண்ணுறோம். சதீஷ் உதவிக்கார ஊழியம் பண்ணுறாரு. காணிக்கைக்காக ஜோம் அண்ண கார்த்திக் உதவிக்கார ஊழியம் பண்ணுறாரு. காணிக்கை பாட்டு பாடின ஜோதி அக்கா, ஜோதி தான் உங்கள் பேர், நீங்களும் உதவிக்கார ஊழியம் பண்ணுறீங்க. நம்ம எல்லாருமே கர்த்தருக்காக ஏதோ ஒரு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உதவிக்கார ஊழியத்தை எப்படி செய்யணுமா? வயலில் போட்டிருக்கு, நன்றாய் கடமை. ஐயோ பாஸ் சொல்லிட்டாரே, வராட்டி திட்டுவாரே, ஏசப்பா பார்க்குறாரு, என் யாரி சுகமாகணும், ஊழியம் பண்ணி, அப்படி செய்யக்கூடாது. நன்றாய் வயலில் போட்டுருக்கு, உற்சாகமாய் கொடுக்கணுத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கா. ஐயோ
காணிக்கை பாட்டு பாட போகிறாங்க, காணிக்கை போடாட்டி பக்கத்தில் இங்கே தப்பாக அனுப்பாங்க, காணிக்கை போட்டுருவோம், அப்படி கிடையாது. உற்சாகமாய் கொடுக்குறோம். அதே போல் உற்சாகமாய் நல்ல ஊழியம் பண்ணி உங்களுக்கு நல்ல நிலை உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. திரும்ப சங்கீதம் 147 போயிருங்க. வாஸ்ததான 2 வசனத்துக்கு முன்னாடி இருக்குது, 11 படிங்க. 147:11 ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் எப்படி இருக்காராம்? பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் என் மேல் பிரியமாய். எப்படி பிரியமாய் இருக்கிறார்? பாதுகாப்பு தருகிறார், ஆசீர்வதிக்கிறார், சமாதானம் தருகிறார். எங்கே சமாதானமா? எல்லைகள் எல்லாம். நாளாதாக திருப்தி ஆக்குகிறார். தாராளமாக ஏராளமாக எனக்கு கொடுத்து கர்த்தரனை திருப்தி ஆக்குகிறார். இந்த 4 செய்த ஆண்டவருக்கு நாம் செய்ய வேண்டிய காரியத்தை கடைசியாக பார்த்தோம். குடும்பமாய் ஊழியம் செய்ய வேண்டும். சொல்லுங்க, குடும்பமாய் ஊழியம் செய்ய வேண்டும். முதல்ல சொன்ன ஞாபகப்படுத்துகிறேன். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு, திரும்ப நல்லா படிக்கலாம், நான் தப்பாக சொல்லிட்டு இருக்க வசனத்தை என் தெளிவாக சொல்ல தெரியல. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய். போதும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை மிகவும் அதிகமாய். எல்லாம் சொல்லுங்களேன். மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய் செய்வாராம். அப்படி எழுதிருப்போம். நாம் வேண்டி கொள்கிறதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நம்மில் கிரியை செய்கிற. அப்போ நமக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இவர்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு நாளும் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சபை விசுவாசிகளாய் இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை தர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு நான் உச்சிதமான கோதியினால் திருப்தி அளிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு இந்த புதிய ஆண்டிலே முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் பிடிப்பட்டதான கிருபைகளை உங்கள் எல்லாருக்கும் தரும்படிக்கு என்னோடு வந்திருக்கிற என் மனைவி முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் நிச்சயம் நமக்கு அப்படிப்பட்டதான கிருபைகளை கொடுத்து நம்மை ஆஸ்வதித்து நிறைவாய் வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, அந்த ஆண்டின் முதல் ஓய்வு நாள் மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்றைக்கும் கர்த்தாவே, நீர் தந்த வார்த்தையின்படி கர்த்தாவே அப்பா, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே அப்பா, இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தாவே தேவ பாதுகாப்பு போக்குகளும் வரத்திலும் வீட்டிலேயும் வேலை செய்கிற ஸ்தலத்திலையும் காணப்படுவதாக என்று சொல்லி செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, அவர் கையிட்டு செய்கிறதான வேலைகளை பிள்ளைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. அதே போல ஆண்டவரே, உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே அப்பா, ஆண்டவரே, இவர்களை சுற்றிலும் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் சமாதானத்தை கட்டளையிடுங்க சுவாமி. வீட்டிலேயும் வெளியிலேயும் அக்கம் பக்கத்திலேயும் வேலை செய்கிற ஸ்தலத்திலேயும் ஆண்டவரே தேவ சமாதான பிள்ளைகளை மூடும்படியாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. அதே போல ஆண்டவரே, உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே அப்பா, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே மோசே ஆண்டவரே ஆலயத்துக்கு காணிக்கைகளை வாங்கி கொள்ளும் போது ஒரு இடத்துல ஆண்டவரே அப்பா, போதும் எங்களுக்கு காணிக்கை கொண்டு வர வேணான்னு சொல்லி அவங்க சொன்னது அளவுக்கு கர்த்தாவே அப்பா, ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தினாலே வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளை வந்திருக்கிற ஒவ்வொரு சிறியோரையும் பெரியோரையும் அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த ஆலயத்துள்ள சம்பூரத்தினாலே கர்த்தாவே பிள்ளைகளை திருப்திப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, என் சபையை நான் கட்டுவேன் என்ற வார்த்தையின்படி பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே அப்பா, ஆண்டவரே இந்த சபையை நீர் கட்டும்படியாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. உதவிக்காரருடைய ஊழியத்தை செய்கிறதான ஒவ்வொருவரையும் பேப்பராய் தொட்டு ஆசீர்வதிங்க தகப்பனே. துதி கன மகிமையா உமக்கே செலுத்துறோம். அருமையர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சதமா கைதடி அமர்ந்து கொள்வோமா? இல்லை, கைதடி அமர்ந்து கொள்வோம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார்.
நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுமா. களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு ப்ரொடெக்ஷனை கொடுத்து, அவர் பிளெஸ்ஸிங்கை கொடுத்து, அவர் நமக்கு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை கொடுத்து, பவுண்டிஃபுல்லான ஒரு உச்சிதமான பெஸ்ட்டை கொடுத்து கர்த்தர் நாம நடத்துகிறார்னா எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தைக்காக கர்த்தரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. நம் தலைகளை தாழ்த்தி இறுதி ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த முதல் ஆண்டு நிறைவு ஆராதனை நீர் ஆசீர்வாதமாய் கொடுத்ததுக்காக நன்றி. உடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபை நீர் நேசிக்கிறீர். உடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி. இந்த வருடம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே, இந்த சபை கட்டப்படுவதற்கு இன்றைக்கு நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்களே எசப்பா எங்கள் வாழ்க்கையில் பலிக்க செய்ய போகிறதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவர் உச்சிதமான நன்மையினால இந்த திருச்சபையை நீ நிரக்க போகிறீசப்பா. உங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் தேவதாசனை ஆண்டவரே எங்கள் மத்தியில் கொண்டு வந்து இந்த வார்த்தையை கொடுக்க செய்த தயவிற்கு நன்றி செலுத்துகிறேசப்பா. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில பிரஸ்தாபப்படுத்த மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களை தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இன்னைக்கு வந்த ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தடைப்பட்ட ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். வரும் நாட்களை கொண்டு வாங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்யம் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா நாட்களிலும் இந்த வருடம் முழுவதும் கூட இருந்து காத்து வழி நடத்துவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருக்கும் ஆஸ்ட்ரையா அவங்க சபை காலண்டரை கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு அன்பளிப்பாக நம்ம எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்க. எல்லாரும் அன்போடு அதை ஏற்றுக்கொள்வோம்.